நன்றி சொல்லிட்டு ஈரானுக்குள்ள போய் நன்றி சொல்லிட்டு இப்பதான் அவங்க திரும்ப வந்திருக்காங்க. வந்தோடனே பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை லீகலைஸ் பண்ணி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 5 days பேக். இதனுடைய இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க தன்மையை. இன்னைக்கு ஒரு பிட்காயின் இஸ் 91 lakh ரூபாய், 91 லட்சம் ரூபாய் ஒரு பிட்காயின். இன்னும் எவ்வளவு பிட்காயின் நம்ம மைன் பண்ண முடியும்? இன்னும் 11 லட்சம் பிட்காயின் மைன் பண்றதுக்கு இருக்கு. ஏன்னா பிட்காயின் நீங்க எவ்வளவு மைன் பண்ண முடியாதுங்க, அவ்வளவுதான் மைன் பண்ண முடியும். இட் இஸ் பேசிக்கலி அதனுடைய ஒரு கிரிப்டோ ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணணும். இட் இஸ் கண்டெய்ன்ட் டு a certain extent. இன்னும் 11 லட்சம் மைன் பண்ணலாம். அந்த 11 லட்சம் பிட்காயினுடைய மைன் பண்ணக்கூடிய பிட்காயினுடைய சந்தை மதிப்பு இன்னைக்கு 10 லட்சம் கோடி. இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன பண்றான்? ஓகே, நம்மகிட்ட பணம் இல்லை, இந்த நாட்டில் சம்பளம் கொடுக்கறதுக்கே பணம் இல்லை. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல 29வது தடையா கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் சண்டை நடக்கும் பொழுதுதான் போய் பணம் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன பண்றான்? எப்படி நாம பணம் சம்பாதிக்கிறது? இப்ப ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளால பணம் சம்பாதிக்க முடியல, கஞ்சா வித்தாங்க. கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அது தாலிபான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சிருந்தாங்க ஹெரோயின் சேலுக்கு. ஸோ அப்படின்னா இதுல வர்ற பணத்தை வச்சு நாட்டை நடத்தலாம். இன்னைக்கு பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. அந்த கிரிப்டோ சீஃப் பிலால் பின் சாதிக் சாஹிப்னு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு ரஷ்யா கஜாகிஸ்தானுக்கு அப்புறம் 3வது அபிஷியல் நாடா பாகிஸ்தான் வந்து பிட்காயின் மைனிங்கை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க 2 lakh பிட்காயினை மைன் பண்ண போறோம். அப்ப நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய 11 லட்சம் பிட்காயின்ல 2 லட்சம் பாகிஸ்தான் மைன் பண்ண போறாங்க. அந்த 2 lakh பிட்காயினை மைன் பண்றதுக்கு 2000 மெகாவாட் கரண்ட் வேணும். பிட்காயின் இஸ் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ். கரண்ட் வேணும். கரண்ட் இருந்தா தான் நீங்க மைன் பண்ண முடியும், கம்ப்யூட்டர் ஓடணும். இன்னைக்கு 2 லட்சம் பிட்காயின் மல்டிப்ளைட் பை 91 lakhs போடும். ஏன்னா இன்னைக்கு பல இடத்துல நம்ம பார்க்கிறோம், குறிப்பாக நம்முடைய ஃபெடரல் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்த பிட்காயினை இப்பவே பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்ட் ஃபைனான்சிங், ஃபியூலிங் செக்ஸிஸ்ட் ஆக்டிவிட்டி, சைபர் கிரைம், நார்கோட்டிக்ஸ், அப்படின்னா பாகிஸ்தான் வார்ஃபேர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம். ஓகே, நான் பிட்காயின் மைனிங் லீகலைஸ் பண்ண போறேன், 2 லட்சம் பிட்காயின் நான் லீகலைஸ் பண்ண போறேன், நான் அதன் மூலமாக எதை வேண்டுமானாலும் செய்ய. இட்ஸ் a rogue nation. ஸோ நம்ம கெப்பாசிட்டி அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம போயிட்டே இருக்கணும். ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சது, நம்ம எல்லாம் பெட்டி படுக்கை எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாம், ஆர்மிக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க பேஸுக்கு போயிட்டு டாட்டா காட்டிட்டு போயிடலாம். நோ, இன்னைக்கு we have to go one step up. ஓகே, அவன் இந்த லெவலுக்கு போறான், நாம் என்ன பண்ணலாம்? அடுத்து பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிரான்ஸ்நேஷனல் ஆக்டர்ஸ் இவ்வளவு பேர் இருக்கான். எந்த நாட்டில் யாரு பேச்சையும் கேட்காம அவ்வளவு டெரரிஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கான். இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய சேலஞ்சு நம்ம கண் முன்னாடி இருக்குதுங்க. ஒன்று, டிப்ளமசியை பயன்படுத்தி எப்படி பாகிஸ்தானை கண்டெயின் பண்ணணும். நம்பர் 1 கோல். ஏன்னா எல்லா டைம் நம்ம சண்டை போட முடியாது. அதே நேரத்தில் நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் அசெட்ஸை வளர்க்கணும். நம்பர் 2. மூன்றாவது, இன்டர்நேஷனல் ஃபோரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சசி தரூர் பாண்டே சார் சொன்னாங்க, எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, யுனைடெட் நேஷன்ஸ்ல வேலை பார்த்தவர், ஒரு கொலம்பியன் கவர்மெண்ட்னுடைய ஸ்டாண்டை ஓவர் நைட் ரிவர்ஸ் பண்ண வச்சுட்டார். நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரிய விஷயம். அந்த டெலிகேஷன்ல வந்து சசி தரூர், தேஜஸ்வி சூர்யா எல்லா தலைவர்களுமே போனாங்க. கொலம்பியா வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை